என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. 14 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கழக ஆட்சியில இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு இருக்கு. சாராய படத்துலயா இரட்டை இலக்குல பொருளாதார வளர்ச்சி எதுல 14,000 பேர் வேலை இல்லாம எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு பணி நியமித்தது காத்திருக்கான அவனா? அது வளர்ச்சியா? துப்புரவு தொழிலாளி 10 நாளா போராட்டி இருக்கானே, பணி ஊதியத்தை விட நிரந்தரம் பண்ணுன்னு அதுல வளருதா? எதுல வளருது சொல்லுங்க? எதுல வளருது சொல்லுங்க? நெசவாளி உட்கார்ந்துருக்கானே, தொழில் போச்சுன்ட்டு விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லைன்னு விவசாயி போராட்டி இருக்கானே, சொல்லுங்க. ஒரு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கலாம தெருவில் போட்டு எல்லாம் மழையில நனைஞ்சு முளைச்சு போயிருக்குதா? அது இல்லையா? வளர்ந்த நாட்டுல எதுக்கு எங்க ஆத்தாளுக்கு 1000? எதுக்கு 1000? எதுக்குங்க 1000 ரூபாய் கொடுக்குறேன்? இந்த டெவலப் ஆயிட்டு இல்ல, பொருளாதாரத்துல மேம்பட்ட எதுல மேம்பட்டுக்க? இந்த பொருளாதார வளர்ச்சியின் அளவுகோல் எதுல அளவிட்ட? இதை எதை வச்சு வளர்ந்ததுன்னு சொல்லு. மக்களின் வாழ்க்கை தர உயர்வா, வாங்கும் திறன் உயர்வா, எதுல அளவிட்டீங்க? உலக பொருளாதாரத்தை படிச்சுட்டு வந்து நின்றுகிட்டு நீ எதையா பேச்சுக்க பொருளாதார வளர்ச்சின்னு. எதுல வளர்ச்சின்னு கேட்டா பதில் இருக்கா? வளர்ந்துட்டேன். அப்புறம் பள்ளிக்கூடம் போகும்போது புதுமை பெண்ணுக்கு ஒரு 1000, படிக்க போறது தமிழ் மனுக்கு ஒரு 1000. வளர்ந்துருச்சு நாடு. எதுல வளர்ந்துருச்சு? வளர்ந்த நாட்டுலதான் 3500 வேலைக்கு வாய்ப்புக்கு 13 லட்சம் பேர் வேலை எழுதுறான். வேலைக்கு எழுத நிக்கிறானா? வேலை இல்லாம தெளிவு எழுதுறானா? எதுல வளருதுங்க? 100 ரூபா கொடுத்தீங்க ஓட்டுக்கு, அப்புறம் 200 ரூபா கொடுத்தீங்க, இப்ப 500 கொடுத்தீங்க, இப்ப 1000 கொடுக்க போறீங்க. இதானே டெவலப்? எதுல டெவலப் ஆகுது? சும்மா எதையாவது போங்க இந்த போயிட்டு பொருளாதார வளர்ச்சின்னு போயிட்டு என்ன வளர்ச்சி? எதுல வளர்ச்சி? வளர்ந்து விட்ட நாட்டுல எதுக்கு மின் கட்டணம் இவ்வளவு உயர்ந்துச்சு? எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்திட்டு எல்லாம் தற்கொலை நினைச்சுட்டு இருக்க நீ? எதுக்கு பால் விலை நூல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு? சொத்து வரி எதுக்கு உயர்ந்துச்சு? நீதான் பொருளாதாரத்தை மேம்பட்டியப்பா, கொஞ்சம் குறையப்பா, கொஞ்சம் குறைச்சு விடு. என்ன நீங்க இதெல்லாம இன்னும் நம்பிக்கிட்டு சொல்லுங்க. ஊடகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்களே இப்படி கேள்வியை எழுப்புனீங்கன்னா சிரிச்சுட்டு போங்க. வளர்ந்துருன்னு சொன்னா வளர்ந்துட்டு போங்க. எந்த பக்கம் வளருதுன்னு கேளுங்க. இப்படியாங்க பக்கவாட்டிலேயே நேரம் வளர்ந்தாங்க. இதையா போயிட்டு இதா பண்ணுங்க. இப்பவே ஐயா ட்ரம்ப் அவங்க பெரிய பச்சத்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட போய் என்னங்க நீங்க நாங்க இப்பதான் வளருதுன்றா, நீங்க பாட்டுக்கு 50 விழுக்காடு வரிய போட்டு 7 விதமா மாட்டுக்கறியை சமைச்சு வச்சு சோறு போட்டதுக்கு விசுவாசம் கட்டுறாப்ல. 7 விதமா. நாங்க பீப் சாப்பிட்டா கொண்டுருவான், நாங்க மாட்டுக்கறி தின்னா கொண்டே வருவான். ஆனா அவர் எஜமானுக்கு 7 விதமா வறுத்து அவர் இப்ப காட்டுறாப்ல. என்னவோ ஒண்ணு நடக்குது. இதை சரி செய்யாம போயிரும் நினைக்கிறீங்களா? சரி பண்ணுவோம்.